ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசெஞ்சர்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ்டு ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 11 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 monthsக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.6 LPA தராங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், பூனே, மும்பை, சென்னை, குருகிராம், கொல்கத்தா, ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர்னு மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனில் வேணாலும் உங்களை அலோகேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரீலோகேட் ஆகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு இன்னும் மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ சிஎஸ்சி, ஐடி ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2023, 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஒரு வேளை நீங்கள் 2023, 2024 தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி 2023, 2024 பாஸ் அவுட்ஸ் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுவும் நீங்கள் ஃபுல் டைமில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை கரஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி இந்த மாதிரி டிகிரி பண்ணியிருந்து 2023, 2024 பாஸ் அவுட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எம்பிஏலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரண்ட்டாக. ஸோ ஆன்போர்டிங் அப்போது உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பிடெக் வந்து 4 years பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எம்எஸ்சி, எம்டெக் வந்து 2 years பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் டிகிரி பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு கேப்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து 1 year கேப் விட்டுட்டு திரும்ப படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கேப்பும் டிகிரி அப்போது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 year டிகிரி வந்து நீங்கள் 5 year பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கவங்க நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 monthsக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஹையஸ்ட்டு எஜுகேஷனை தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டு 3 monthsல அசெஞ்சரில் எந்த ஒரு எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது, அதாவது அப்பியர் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்காவது அப்ளை பண்ணியிருந்து அந்த எக்ஸாம் எழுதியிருந்து ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 monthsல இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த எலிஜிபிலிட்டிலாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்க் அசஸ்மெண்ட் நடக்கும். ஸோ மார்க் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் ஹார்ட்வேர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான். ஸோ அது வந்து 20 minutes நடக்கும். ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள். இது வந்து எந்த வகையிலையும் உங்கள் மார்க்கை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து சும்மா டெஸ்ட் எழுதுறது தான். 20 minutes வந்து உங்கள் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான். ஒருவேளை நீங்கள் டேரெக்டாக அசஸ்மெண்ட்டில் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக அசஸ்மெண்ட் எழுதாமல் மார்க் அசஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களோட பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த 20 minutes மார்க் அசஸ்மெண்ட்டை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் மார்க் அசஸ்மெண்ட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் மெயில் வரும். ஸோ அசஸ்மெண்ட் வந்து காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் நடக்கும். இது வந்து 90 minutes நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங், ஸோ இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு காமன் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி கேட்பாங்க, சூடோ கேட்பாங்க, ஃபண்டமெண்டல் ஆஃப் நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி அண்ட் க்ளவுட் இதை பற்றிலாம் உங்களுக்கு டெக்னிக்கலில் கேட்பாங்க. காக்னிட்டிவில் வெறும் இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ரீசனிங் இதுதான் கேட்பாங்க.
ஸோ இதுக்கு ரிலேட்டடான எம்சிக்யூஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டெக்னிக்கல்லையும் 3 இருக்கு இல்லையா, இதுக்கு ரிலேட்டடானதும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த 6 டாப்பிக்கை கவர் பண்ணாலே நீங்கள் மேக்ஸிமம் அதை எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு இதுதான், இந்த அசஸ்மெண்ட் தான் நடக்கும். காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் தான் உங்களுக்கு நடக்கும். செகண்ட் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோடிங் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 2 கொஷின்ஸ் இருக்கும், அதாவது 2 கோடிங் கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் அந்த கோடிங்கை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++, .NET, Java, Python. ஸோ இந்த 5 லாங்குவேஜஸ் இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் கோடிங் எழுதிக்கலாம். ஸோ டோட்டலாக 2 கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸ் நடக்கும். ஸோ அதில் வந்து உங்கள் கம்யூனிகேஷனை டெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா வொக்காபுலரி கேட்பாங்க, உங்கள் ஃப்ளூவன்சி பார்ப்பாங்க, ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் நடக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஹெட்செட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயர்டு ஹெட்செட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சம் ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் கோடிங் அசஸ்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் மெயில் வரும். அதுலேயே அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்டர்வியூ மெயில் வரும். ஸோ இன்டர்வியூ மெயிலில் வந்து ஹெச்ஆர் ரவுண்ட், டெக்னிக்கல் ரவுண்ட் ரெண்டும் சேர்ந்து கூட வரும் சில பேருக்கு, இல்லைனா தனித்தனியாக வரும். ஸோ நீங்கள் வந்து மொத்தம் உங்களுக்கு 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். இந்த 4 ரவுண்ட்ஸையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்போர்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அசென்ஜரில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து அவங்க ரூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நேம் வந்து எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்கள் கவர்மெண்ட் ஐடியை நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே அவங்க கரெக்ட்னு டிக் பண்ணியிருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நேமும் இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்கு இல்லையா, இதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ கீழே வந்து அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். அவங்க எது மேலே ஸ்டார் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே மேண்டிட்டரி, அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, மிடில் நேம் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே உங்கள் ஃபுல் நேமை கொடுத்துக்கோங்க உங்கள் பேன் கார்டில் இருக்க மாதிரி. ஸோ ஒன்ஸ் இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் இதெல்லாம் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெயில் வந்துடும். ஸோ அதனால் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தது அப்படின்னா அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதையும் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் அட்ரஸ் லைன் 1 கொடுத்துக்கோங்க. அதாவது இந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் பின்கோட், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் கரண்ட் அட்ரஸோ பர்மனெண்ட் அட்ரஸோ ஒன்று அப்படின்னா அதையே நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க, கரண்ட் அட்ரஸை அங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இதையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் ஹையஸ்ட்டு டிகிரி என்னவோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டை ஃபஸ்ட்டு என்ட்ரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன டிகிரி பண்ணீங்க, என்ன காலேஜ், பிரான்ச், யூனிவர்சிட்டி, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ எண்ட் பண்ணீங்க, உங்கள் மந்த் பாசிங், உங்கள் சிஜிபிஏ இது எல்லாமே கேட்கும். ஒருவேளை நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டை எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் மோர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அண்டர் கிராஜுவேட் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அண்டர் கிராஜுவேட்னு கொடுத்து இது மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து 11 மந்த்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த கம்பெனி, எப்போ ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து உங்கள் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க.
ஸோ உங்கள் ப்ரைமரி ஸ்கில் என்ன, செகண்டரி ஸ்கில் என்ன, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கறதுல நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜஸில் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், டிப்ளமோ ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜஸில் ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த லாங்குவேஜில் பண்ணியிருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஜாப் லொக்கேஷன் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்க 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. தேர்டும் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டிகிரியை டைம்குள்ளே முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாண்டிங் பேக்லாக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எப்பயாவது அசென்ஜரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் அசென்ஜரில் ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படி அசென்ஜரில் லாஸ்ட் 3 மந்த்ஸில் எக்ஸாம் ஏதாவது அப்ளை பண்ணி எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் நோ தான் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபைனல் இயர் செமஸ்டர் எக்ஸாமை முடிச்சிட்டிங்களா, ப்ராஜெக்டையும் சேர்த்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே வந்து அட்டாச்மெண்ட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. இங்கே சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்யூம் வந்து டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், பிடிஎஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB தான். உங்கள் ரெஸ்யூம் வந்து மேக்ஸிமம் சைஸே 1 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து 3 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 மந்த்ஸுக்கு முன்னாடி எடுத்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஐடி வந்து இந்த இடத்துல பேன் கார்டுன்னு தான் இருக்கும். ஸோ பேன் கார்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேன் கார்டுன்னு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்கும், அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் பேன் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு சைஸுமே 3 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே எல்லாத்துக்கும் ஐ அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஐ அக்ரின்னு கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இங்கே சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.